அன்பிற்குரிய இறை மக்களே, பேதுரு போல நாமும் நற்கருணை ஆண்டவர் முன்பாக சொல்வோம். ஆண்டவரே, நீரே மெசியா, நீரே வாழும் கடவுளின் மகன், எங்கள் மீட்பர். அன்பிற்குரியவர்களே, ஞாயிறு திருப்பலியிலே நமக்கு இறை வாக்காக தரப்பட்ட பகுதி இது. இன்றைய இறை கருத்தோடு ஒன்றித்து போகின்ற இறை வார்த்தை இது. இந்த வார்த்தையை புரிந்து கொள்வதற்கு இயேசு எந்த இடத்தில் இந்த கேள்வியை கேட்கின்றார், அதற்கு சீடர்கள் என்ன பதில் சொல்கிறார்கள் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். இயேசு எந்த இடத்துல இந்த கேள்வியை கேட்குறாரு? அந்த ஊர் பேர் என்ன? பிலிப்பு செசாரியா. ஒரு தகவல் போல கடந்து செல்கின்ற இந்த பகுதி, இதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இன்றும் கூட பலர் இங்கிருக்கின்றவர்கள் ஆண்டவர் இயேசுடைய இடங்களுக்கு சென்றிருப்பீர்கள் திருப்பயணமாக. பிலிப்பு செசரியாவுக்கு கண்டிப்பாக நீங்கள் சென்றிருப்பீர்கள். அந்த இடத்திலிருந்து நாம் சிந்தித்து பார்த்தால் இந்த வார்த்தையின் அர்த்தம், அதன் ஆழம் நமக்கு விளங்கும். பிலிப்பு செசரியா என்பது வளமையான பகுதி. ஹெர்மோன் என்று சொல்லக்கூடிய ஒரு மலையின் தென்மேற்கு அடிவாரத்திலே யோர்தான் ஆறு, அதன் ஒரு ஊற்று இருக்கின்றது. சுற்றிலும் நாம் பார்த்தால் அந்த இடமே பாலைவனம், புல் பூண்டு எதுவும் கிடையாது. ஆனால் இந்த இடத்திலே அழகிய சோலை, இயற்கை எழில், வளம். அன்பிற்குரியவர்களே, புனித பேதுரு இயேசுவை பார்த்து, ஆண்டவரே, நீரே என் மெசியா, என் மீட்பர் என்று சொல்கின்ற போது, இறைவா, இந்த இயற்கை வளம், செல்வம், அதைவிட எனக்கு நீர்தான் வேண்டும். அவர் தேர்ந்து கொள்கிறார். அதே போல இந்த இடம் கிரேக்க மொழியிலே பானியாஸ் என்று அழைக்கப்படுகிறது. இன்றும் பான் என்ற கிரேக்க கடவுளுடைய அந்த ஆலயத்தின் இடிபாடுகள் இன்றும் இருக்கின்றது. பான் என்கின்ற கிரேக்க கடவுள் இயற்கை வளத்தின் கடவுள், இயற்கை சுழற்சியின் கடவுள். ஒரு ஆடு போல உருவமும் மனித முகமும் ஆட்டு கொம்புகளும் உடைய கடவுள். அந்த கடவுள் இயற்கை வளத்தை புதுப்பிப்பதற்காக அவர் பாலுறவு கொள்கின்ற நிலையிலே அவருடைய உருவம் இருக்கும். அன்பிற்குரியவர்களே, கடவுளின் பெயரால் அவர்கள் அந்த இடத்திலே விபச்சாரம் செய்தார்கள். அதை ஒரு சடங்காக செய்தார்கள். ஏனெனில் அதனால் இயற்கை வளம், இயற்கை சுழற்சி, காலங்கள் தொடர்ந்து மாறி மாறி வருகின்றன என்று அவர்கள் நம்பினார்கள். அதற்கு பாதுகாவலாக பான் என்ற அந்த தெய்வத்தை அவர்கள் வைத்திருந்தார்கள். இந்த மலையடிவாரத்தில் அந்த இடத்தில் நின்று கொண்டு திருத்தூதர் பேதுரு சொல்கிறார், ஆண்டவரே, இந்த உலகம் தருகின்ற இந்த கடவுள் அல்ல, இந்த கடவுள் அல்ல, இயற்கை வளம், செல்வம் அல்ல. நான் தேர்ந்து கொள்வது இந்த உலகம் தருகின்ற வளத்தையோ இச்சையையோ இன்பத்தையோ அல்ல. மாறாக நான் உம்மை கடவுளாக தெரிந்து கொள்கிறேன். அன்பிற்குரியவர்களே, இந்த பெயரை எடுத்துக்கொண்டாலே பிலிப்பு செசரியா இரண்டு அரசர்களின் பெயர். பிலிப்பு என்கின்ற ஏரோது பிலிப்பு அரசன், பெரிய ஏரோதுடைய 11வது மகன். நம் விவிலியத்தில் வாசிக்கின்ற ஏரோதியாள், அவளுடைய மகள் சலோமே, அவள் ஆடி அதன் மகிழ்ச்சியால் ஏரோது அந்திப்பா, என்ன வேண்டும், என் நாட்டின் பாதியை கேட்டாலும் தருகிறேன் என்று சொல்கிறான். திருமுழுக்கு யோவானின் தலையை கேள் என்று ஏரோதியாள் சொல்கிறாள்.
அந்த மகள் சலோமியை மணமுடித்த அரசன். அன்பிற்குரியவர்களே, தன் பெயரை நிலைநாட்டுவதற்காக ஒரு நகரத்தை கட்டி எழுப்புகிறான். ஆனால் தன் பெயரை மட்டுமல்ல, தனக்கு அதிகாரத்தில் இருக்கின்ற ரோமை பேரரசின் பெயரையும் அதோடு சேர்த்து சூட்டுகிறான். பிலிப்பு தன்னுடைய பெயர், சீசர் ரோமை பேரரசுடைய பெயர், பிலிப்பு செசரியா, அந்த நகருக்கு அவன் பெயரிடுகின்றான். வரலாற்றிலே நாம் தகவலாக தெரிந்து கொள்ளலாம், அந்த நகர கட்டமைப்பிலே, அதன் உருவாக்கத்திலே புனித சூசையப்பரும் உழைத்தார். இயேசுவும் சிறுவனாக அங்கு சென்றிருக்கக்கூடும் என்று நாம் பார்க்கிறோம். இப்படியாக இந்த நகரம் என்பதே அரசனின் அடையாளமாக, தன்னுடைய பெயரின் மாட்சிக்காக, தனது அதிகாரத்தை தக்க வைப்பதற்காக, மேலிருப்பவர்களை மகிழ்விப்பதற்காக அவன் ஏற்படுத்திய நகர். இப்போது இந்த வார்த்தையின் அர்த்தத்தை இன்னும் ஆழமாக நாம் புரிந்து கொள்ள முடியும். புனித பேதுரு சொல்கின்ற போது, ஆண்டவரே, நான் உம்மை தேர்ந்து கொள்கிறேன், இந்த உலகம் தருகின்ற செல்வங்களை அல்ல, இந்த உலகம் தருகின்ற இன்பங்களை அல்ல, இந்த உலகம் தருகின்ற அதிகாரம், பதவி, இவற்றை அல்ல. ஆண்டவரை, நான் உன்னை தேர்ந்து கொள்கிறேன், நீரே மெசியா, என் மீட்பர். அன்பிற்குரியவர்கள், இந்த அனுபவம் தான் புனித ஞானப்பிரகாசியாருடைய அனுபவம். புனித ஞானப்பிரகாசியாருடைய அனுபவம் என்பது இதுதான். இந்த நாட்களிலே நாம் தொடர்ந்து கேட்டிருக்கின்றோம். அவரது தொடக்க கால வாழ்க்கை நாம் கேட்டிருக்கின்றோம், அவரது இறுதி முடிவு நாம் கேட்டிருக்கின்றோம். ஆனால் அந்த இடைப்பட்ட பயணம், ஒரு 10 ஆண்டு காலமாக அவரின் வாழ்க்கை, அதை குறித்து நாம் சிந்திக்க அழைக்கப்படுகின்றோம். அவர் எல்லாவற்றையும் ஒருத்து கடவுளை தேர்ந்து கொண்டார். அவருடைய இறை அனுபவம் என்பது இதுதான். இன்று நமக்கு பிடிக்காத வார்த்தை ஒருத்தல். கடவுளை தன் வழியாக, இன்றைய தலைப்பு அதான, கடவுளை நம் வாழ்வின் வழி, கடவுளே நம் வாழ்வின் வழி. புனித பேதுருவை போல, கடவுளை நீரே என் வாழ்வு, என் வாழ்வுக்கான பாதை, புனித ஞானப்பிரகாசியார் தேர்ந்து கொண்டார். ஆனால் அதற்காக அவர் எடுத்த முயற்சி, அதை நாம் பார்க்க வேண்டும். அவருடைய புனிதம் என்பது வெறுமனே கடவுளின் கொடையாக கிடைத்தது அல்ல, அதை தக்க வைப்பதற்காக அவர் எடுத்த முயற்சிகள். ஒருத்தல், ஒருத்தல். இன்னைக்கு ஒருத்தல் அப்படிங்கிற வார்த்தையே நமக்கு தெரியாமல் போய்விட்டது. சின்ன பங்குகளில் இருக்கும்போது, குறிப்பாக தவக்காலத்தில் ஒரு சந்தி நோன்பு எத்தனை பேர் இருந்தீங்க அப்படின்னு கேட்டால் ஒரு சிலர் தான் சொல்லுவாங்க, ஒரு சிலர் தான் சொல்லுவாங்க. அந்த கலாச்சாரமே மாறி போய்விட்டது. ஆனால் ஞானப்பிரகாசியார் தேர்ந்தெடுத்த வழி அது ஒருத்தல். அவருடைய நோன்பை பற்றி நாம் பல இடங்களில் வாசிக்கின்றோம். மருத்துவர் இதை உண்டால் உனக்கு நோய் அதிகமாகும் சொல்கின்றார். அவர் அதை மட்டுமல்ல, எதையுமே உண்ணாமல் கடக்கின்றார். அவர் நோன்பை அதிகரித்து கொண்டே இருக்கின்றார். ஒருத்தல், உடலை ஒருத்தல், தன் கண்ணை ஒருத்தல். அவர் குருமானவனாக இருந்தபோது அவரோடு இருந்தவர்கள் சொன்ன தகவல், அவர் நிலத்தை பார்த்து கொண்டே நடப்பாராம். சரி, நம்ம மக்கள், பெண்கள் தரையை பார்த்துக்கிட்டே நடக்கணும் அப்படின்னு சொல்லி நான் சின்ன வயசில் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். புனித ஞானப்பிரகாசியார் தரையை பார்த்தபடியே நடப்பாராம். கண்களுக்கு கடிவாளம். ஒரு முறை குருமானவர்கள் ஒரு வழியாக அவர்கள் கடந்து போகின்ற வழக்கமான பாதை, அதில் ஏதோ ஒரு வேலை நடக்கின்றது என்று அவர்கள் சுற்றி செல்கின்றார்கள். சென்று முடித்த பிறகு, நான் வந்த வழியை பார்த்தாயா? ஞானப்பிரகாசியருக்கு தெரியவில்லை. என் அவர் சுற்றியதையும் பார்க்கவில்லை என்று அவரோடு பயின்றவர்கள் சொல்கின்ற தகவல். கண்களுக்கு கடிவாளம், நாவுக்கு கடிவாளம்.
காதுகளுக்கு கடிவாளம். அன்பிற்குரியவர்களே, யாராவது ஏதாவது குறை பேச ஆரம்பித்தால் புனித ஞானப்பிரகாசர் என்ன செய்வாராம்? கடிந்து கொள்வாராம். இல்லை என்றால் இனிமையான வார்த்தைகளை சொல்லி பேச்சை மாற்றுவாராம். அவரோடு கூட இருந்த சக தோழர்கள் கொடுத்த சாட்சியம். அவர் தனது உணர்வுகளுக்கு கடிவாளமிட்டவர், தன்னையே ஒருத்தவர். அவர் ஜெபத்தில் ஈடுபட்டிருக்கின்ற போது அவர் தனியாக அறையை அடைத்து கொண்டு அவர் ஆண்டவரோடு ஒன்றித்திருக்கின்றார். அதன் பிறகு அங்கு வருகின்ற பணியாளர்கள் தரையை பார்க்கின்றார்கள். தரை முழுவதும் கண்ணீர், ஈரம். அவருடைய ஜெபத்தின் தன்மை இது. ஒருத்தல் என்று சொல்கின்ற போது நாம் நினைத்து பார்க்க முடியாதது. அவர் நீண்ட நேரம் ஜெபத்தில் இருக்கின்ற போது முடிந்து பணியாளர்கள் அந்த அறைக்கு சுத்தம் செய்ய வருகின்ற போது தரை முழுவதும் இரத்தம். கசையால் தன்னை அடித்து கொள்பவர். அந்த கசை இன்னும் துன்பப்படுத்துவதாக இருக்க வேண்டும் என்பதற்காக அதிலே சிறு சிறு இரும்பு அதை சேர்த்து கொள்வாராம். நாம் நினைத்து பார்க்க முடியாத ஒருத்தல்களை செய்தவர் புனித ஞானப்பிரகாசர். ஒரு முறை இருமுறை அல்ல, ஒரு முறை இருமுறை அல்ல. அவரது வாழ்க்கையின் அனுபவமாகவே அது இருந்தது. ஏன்னா பல முறை நாம் ஞானப்பிரகாசரை பார்க்கின்ற போது அவரது புனிதத்தை, அவரது மாசற்ற தன்மையை நாம் நினைத்து பார்க்கின்ற போது கடவுளின் கொடையாக மட்டும் நான் நினைத்து கொள்கிறோம். ஆனால் உண்மையில் அதை தக்க வைத்துக் கொள்வதற்காக அவர் மேற்கொண்ட வழிமுறைகள், அன்பிற்குரியவர்களே, நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது, நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது. தந்தை என்கின்ற வார்த்தை விவிலியத்திலே வேலி என்கின்ற வார்த்தையிலிருந்து வருகிறது. தந்தை என்றால் வேலி என்பது ஒரு பாதுகாப்பு. குடும்பத்திற்கு பாதுகாப்பாக இருப்பவர் தந்தை. ஆனால் அதே வேலி என்பது ஒரு எல்லை. இதுவரைதான் செல்ல முடியும், இதுவரை நீ செல்லலாம், இதற்கு மேல் நீ செல்லக்கூடாது, இது சரி, இது தவறு சொல்லி வளர்க்க வேண்டியது தந்தையின் கடமை. தந்தை என்கின்ற வார்த்தைக்கு அர்த்தமே அதுதான், பாதுகாப்பு, எல்லை. அன்பிற்குரியவர்களே, தந்தையாக, பெற்றோராக நம்முடைய கடமையை செய்கிறோமா? பிள்ளைகளுக்கு நாம் கற்றுக் கொடுக்கிறோமா? இது சரி, இது தவறு, இதை செய்ய வேண்டும், இதை செய்யக்கூடாது, நாம் கற்றுக் கொடுக்கிறோமா? பலமுறை நாம் அதை செய்யாமல் தவிர்த்து விடுகிறோம். அம்மாவும் அன்பாக இருக்கணும்னு நினைக்கிறாங்க, அப்பாவும் பிள்ளைகளோட நட்பாக இருக்கணும்னு நினைக்கிறாங்க. உண்மையிலேயே தந்தையாக இருக்கிறீர்களா? தந்தையாக இருக்கின்றீர்களா? சொல்லி வளர்க்கின்றீர்களா? இது சரி, இது தவறு. கடவுளுடைய வழியை தேர்ந்து கொள்வதற்கு பெற்றோர் தங்கள் கடமையை ஆற்ற வேண்டியது அவசியம். பிள்ளைகளை ஆற்றுப்படுத்துவதற்கு நாம் சொல்ல வேண்டிய நேரத்தில் இல்லை மறுக்க வேண்டும். எல்லா நேரத்திலும் அனுமதிப்பது அந்த பிள்ளையின் வாழ்க்கையை கெடுக்கக்கூடியது. ஒரு வண்டி என்று எடுத்துக்கொண்டால் அதில் என்ன இருக்கணும்? ஆக்சிலரேட்டரும் இருக்கணும், பிரேக்கும் இருக்கணும். ஆமான்னு சொல்லணும், இல்லைன்னு சொல்லணும். நீங்கள் யோசித்து பாருங்கள், பிரேக்கே இல்லை ஒரு வண்டிக்கு, என்ன ஆகும்? பெற்றோர் தன் கடமையை இதை செய்யக்கூடாது என்று சொல்லி வளர்க்கவில்லை என்றால் அந்த பிள்ளையின் பயணம், வாழ்க்கை பயணம் வழி தவறி போகும். அன்பிற்குரியவர்களே, ஒருத்தல் இதை செய்யக்கூடாது. இப்படி ஞானப்பிரகாசர் நமக்கு கற்றுத்தருவது. உணர்வுகளுக்கு கடிவாளம், கண்ணுக்கு, காதுக்கு, நாவுக்கு, தனது உடலுக்கு அவர் ஒரு கடிவாளமிட்டு ஒருத்தலோடு அவர் வாழ்ந்தார். ஒவ்வொரு கிறிஸ்தவருமே, ஒரு சின்ன உதாரணம், திருமுழுக்கின் போது
நாம் எல்லாரும் சாத்தானை விட்டு விடுகிறோம், சொல்கிறோமா இல்லையா? நம்பிக்கை அறிக்கை நாம் சொல்வதற்கு முன்பாக கடவுளை நம்புகிறேன், இயேசுவை நம்புகிறேன், தூய ஆவியாரை, திருச்சபையை, திரு அருள் அடையாளங்களை, உயிர் தெழுதலை நம்புகிறேன் என்றெல்லாம் நாம் சொல்வதற்கு முன்பாக 3 காரியங்களை நாம் திருச்சபையின் முன்பாக அறிக்கையிடுகின்றோம். சாத்தானை விட்டுவிடுகிறேன், அவன் செயல்களை விட்டுவிடுகிறேன், அவனது ஆரவாரத்தை, மாய கவர்ச்சியை விட்டுவிடுகிறேன். இந்த சாத்தானின் செயல்கள் அப்படின்னா என்ன தெரியுமா? அந்த காலத்திலே கிறிஸ்தவர்கள் துன்புறுத்தப்பட்டார்கள். ஆனால் அந்த காலத்தில் வேறு விதமான விளையாட்டுகளும் இருந்தது. கிறிஸ்தவர்களை விலங்குகளை கொண்டு கொல்ல வைப்பது, அதை அனைவரும் பார்த்து ரசிப்பது. அதே போல ஆபத்தான விளையாட்டுகள், 2 படை வீரர்களை மோதவிட்டு யார் இறுதியில் ஜெயிக்கிறார்களோ, யார் உயிரோடு இருக்கிறார்களோ அவர் வெற்றி பெறுகிறார் என்று அறிவிப்பது, மற்றவர் இறந்து போவார். இவையெல்லாம் ஆபத்தான விளையாட்டுகள். இதைத்தான் கிறிஸ்தவர்கள் சாத்தானின் செயல்கள் என்று தொடக்க திருச்சபையில் அழைத்தார்கள். சாத்தானின் செயல்களை நான் விட்டுவிடுகிறேன் என்று சொல்கின்ற பொழுது ஒரு கிறிஸ்தவன், நான் கிறிஸ்துவை தேர்ந்து கொள்கிறேன், கடவுளை தேர்ந்து கொள்கிறேன், கடவுளை என் வழியாக தேர்ந்து கொள்கிறேன், எனவே நான் இந்த ஒரு வாழ்க்கையை, இந்த ஒரு கலாச்சாரத்தை நான் விட்டுவிடுகிறேன். வெளிப்புறத்தில் அது வேடிக்கையாக இருக்கும், பொழுதுபோக்காக இருக்கும், ஆனால் உள்ளே சென்றால் அழிவு, வன்முறை, இரத்தம். அன்பிற்குரியவர்களே, நாம் நினைத்து பார்ப்போம், இப்படியான கலாச்சாரம் நம்மிடையே எவ்வளவு இருக்கின்றது. போதை கலாச்சாரம் எடுத்து பார்ப்போம். வெளித்தோற்றமாக அது மகிழ்ச்சியை தருவதாக இருக்கலாம், துயரத்தை மறைப்பது போல தோன்றலாம், ஆனால் அது ஏற்படுத்துகின்ற பாதிப்புகளை சிந்தித்து பாருங்கள். உங்களால் சொல்ல முடியுமா, எங்கள் ஊரில் எங்கள் பசங்க போதை கலாச்சாரத்திற்கு அடிமை இல்லை? சொல்ல முடியுமா? ஒரு தந்தை சொல்ல முடியுமா, நான் குடிப்பதில்லை, என் பிள்ளைகளையும் குடிக்க வைப்பதில்லை? சொல்ல முடியுமா? அப்படி என்றால் நாம் ஞானப்பிரகாசியரை போல கடவுளை தெரிந்து கொண்டோம், நம்மையே ஒறுக்கின்றோம். ஒறுக்க கற்றுக்கொள்ளாமல் அவரை நாம் ஒருபோதும் பின்பற்ற முடியாது. புனித ஞானப்பிரகாசியாரை நம்மை நாமே ஒறுக்காமல் ஒருபோதும் பின்பற்ற முடியாது. எனவே இந்த நாளிலே கடவுளே உம்மை தெரிந்து கொள்கின்றேன் என்று புனித ஞானப்பிரகாசியார் போல, புனித பேதுருவை போல சொல்ல பழகிக்கொள்வோம். ஆண்டவரே, என் கண்களுக்கு நான் கடிவாளமிடவும், என் காதுகளுக்கு நான் கடிவாளமிடவும், என் நாவை அடக்கவும் எனக்கு கற்றுத்தாரும், என் உடலை, என் உணர்வை நான் ஒழுங்குபடுத்த எனக்கு கற்றுத்தாரும். ரோமேருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலே நான் வாசிக்கின்ற 12வது அதிகாரம், எது கடவுளுக்கு உகந்த பலி, எது தூய்மையான பலி, எது உள்ளார்ந்த பலி? நமக்கு சொல்லப்பட்டிருக்கின்றது நமது உடல் தூய்மையாக கடவுளுக்கு நாம் ஒப்படைக்கின்ற நம்முடைய உடல், அதுதான் உண்மையான வழிபாடு. திருத்துதர் பவுல் சொல்கிறார், இந்த உலகை நீங்கள் மாற்ற வேண்டுமா? எப்படி மாற்றுவது? அடுத்த இறைவார்த்தை தொடர்ந்து வாசிக்கின்ற போது அவர் சொல்கிறார், உங்கள் எண்ணங்களை மாற்றுங்கள். இந்த உலக போக்கின்படி ஒழுகாமல் உங்கள் எண்ணங்களை மாற்றுங்கள், இந்த உலகம் மாறும். உங்கள் உடலை உயிருள்ள பலியாக ஆண்டவருக்கு ஒப்புக்கொடுங்கள். அதுதான் புனித ஞானப்பிரகாசியாரின் வழி. அன்பிற்குரியவர்களே, இன்றைய நாளிலே நாம் நற்கருணை நாதரை நோக்கி பார்ப்போம், ஜெபிப்போம். அவர் சொன்ன வார்த்தை நம் காதிலே விழட்டும். உனது வலக்கண் உன்னை பாவத்தில் விழச் செய்கிறதா? அதை பிடுங்கி எறிந்துவிடு. உனது வலக்கை உன்னை பாவத்திற்கு இட்டுச் செல்கின்றதா? அதை வெட்டிவிடு. இயேசுவுடைய வார்த்தை ஒருத்தல். அதற்கு அவர் சொல்கின்ற காரணத்தை பாருங்க, முழு உடலோடு நீ நரகத்தில் அழிவதை விட அரைகுறையாக நீ விண்ணகத்தில் மகிழ்ச்சியோடு இரு.